வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பொடி பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளான ஒரு மெத்தடு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானது எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த பாவக்காய்க்கு வந்து எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அந்த எண்ணெயில் தான் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதோட கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இப்போ சேர்க்க வேணாம், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். மட்டும் தண்ணியை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாவக்காய் சேர்த்து வதக்கும் போது அது கரெக்டாக வதங்கி வந்துடும். ரொம்ப வதக்கிட்டோம்னா அப்புறம் பாவக்காய் சேர்த்து வதக்கையில் ரொம்ப கறி போன மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நான் பொடி பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க. அந்த வால் பகுதியும் இந்த மூக்கு பகுதியும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சுருங்கிடும் வேலையில். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணிட்டேன். பாவக்காய்லாம் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாகவே பழுத்து போன மாதிரி ஆயிடும். அதனால் இதை வந்து இன்றைக்கி முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போட்டேன். நான் இன்றைக்கி மதியத்துக்கு வந்து முட்டை குழம்பு, பாவக்காய் வறுவல். இப்போ வதங்கட்டும். நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுருக்காங்க. நான் வந்து கழுவிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு கழுவ வேணாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து வதங்குறதுக்கு நேரம் ஆகும், டைம் எடுத்து தான் இது வந்து வதக்கணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ பரட்டி விட்டு மற்ற வேலைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பக்கத்துலேயே நிற்கிறன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். மீடியமான ஃப்ளேமில் அது வாட்டுக்கு வேகட்டும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், பாவக்காய் எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு அப்பப்போ வந்து கிளறி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன். மூடி வச்சிடணும். அப்புறமா வந்து திறந்துட்டு நல்லா ஹையில் வச்சு நல்லா ஒரு 2-3 பரட்டிட்டு திருப்பி குறைச்சி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. உப்பு வந்து நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். ஏன்னா வேக வைக்கல கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் அந்த பாவக்காயில் உப்பு சாரும். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். உப்பு போடலைன்னு சொல்லக்கூடாதுக்கு. இப்போ வந்து மேலாப்பில் நல்லா மொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு. இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு பூண்டு வந்து தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கருகாது, இல்லைன்னா கறிக்கு பூண்டெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் அந்தளவுக்கு கருகலை கரெக்டாக வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வறுபட்டு எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசப்பும் தெரியாது. இந்த மாதிரி நல்லா அப்படியே பரப்பி விட்டுருங்க கடாயில். இப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரை உப்பாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து நிறைய போட்டு வச்சுக்கோங்க, வதங்கினதும் உப்பு கச்சாப்பில் ஆயிடும். அதனால் அரை உப்பாக போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதோட எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்க போகிறேன். வர நம்ம முதல் எவ்வளோ போட்டோம், இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னா இன்னும் நல்லா அப்படியே சுருங்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கசப்பு தெரியாது. அவ்வளோதான். இப்போ நமக்கு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் அப்படியே கசிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம், கேஸ் அமர்த்திடலாம். அருமையான பாவக்காய் வறுவல், பொடி பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டைமிங் மட்டும் நல்லா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.